அடுத்தது, என் பெயர் முகமது அஸ்லம். நான் திருப்பூர் மாவட்டம் மங்களம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். இங்குள்ள ஜாக்கு பள்ளியில், ஜாக்குங்கிற ஒரு இயக்கத்துக்கு பேர், ஜாக்கு பள்ளியில் பசி அறிவோம் உணவளிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் இந்த பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருள்களை விநியோகம் செய்து வருகிறார்கள். என்னுடைய ஜக்காத்து பணத்தை மேற்கண்ட திட்டத்திற்கு அளிப்பதற்கு அனுமதி உண்டான்னு கேட்குறாங்க. அதாவது பொதுவாகவே ஜக்காத்து கொடுக்கணுங்கிற விஷயத்தை தாண்டி மனிதன் செய்கிற செலவுலையே மிகச்சிறந்த செலவு சாப்பாட்டுக்கு செய்கிறது தான். பசித்தோருக்கு உணவளித்தலுக்கு நிகரான ஒரு தர்மம் கிடையவே கிடையாது. அப்போ அது இன்னும் சொல்ல போனால், அந்த மாதிரி வேலையில் ஒருத்தன் செய்யாமல் இருந்தான்னு சொன்னால் அதுக்காக வேண்டி எல்லாம் நரகத்தில் போட்டுருவான். இப்போ நரகவாசிகளை நரகத்தில் போட்டோன்னே அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்களாம். எப்படி பேசுவாங்க? மா சலக்க கும்பி சக்கர், ஏப்பா அந்த சக்கருங்கிற நரகத்துக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, காலு, அந்த நரகத்தில் கிடக்கிறவங்க சொல்லுவாங்க, லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுவுற ஆட்களாக இருக்கவில்லை. ஒலம் நக்கு நுத்தைமல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடலை, அதுதான் காரணம். நாங்கள் தொழவும் இல்லை, மிஸ்கீனுக்கு சோறு ரெண்டையும் சமப்படுத்துகிறான்ல, 50-50 வச்சுக்கிறோங்க. சாப்பாடு போடலை, அதுக்கு தான் நரகத்தில் எல்லாம் போட்டான. இப்போ மிஸ்கீன் ஏழைகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் உதவாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த உதவாமல் இருந்த கஞ்சத்தனத்துக்காகவே நரகத்துக்கு போக வேண்டி வரும். நன்மை கிடைக்கிற ரெண்டாவது விஷயம், கொடுத்தா நன்மைங்கிறது, கொடுக்காட்டி தண்டனை கிடைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை பார்க்குறான். அதே மாதிரி நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 76வது சூறாவில் 7, 8, 9, 10 வசனங்களில் சொல்கிறான், யூஃபூன பின் நதிரி, நல்லடியார்கள் யாருன்னு கேட்டால் நேர்ச்சைகளை எல்லாம் கரெக்டாக நிறைவேற்றுவார்கள். ஓ யஹாஃபூன யோமன் கான ஷர்ஹு முஸ்தத்தீரா, தீமை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பயப்படுவார்கள், கியாம நாளுக்கு பயப்படுவார்கள். ஓ யுத்வைமுன தாம, உணவு அளிப்பார்கள், அலா ஹுப்பிஹி, அல்லாவை நேசித்ததற்காக வேண்டி உணவு அளிப்பார்கள். மிஸ்கீனன், மிஸ்கீன்களுக்கும் ஏழைகளுக்கும், ஓ யத்தீமன், அனாதைகளுக்கும், ஓ அசீரன், சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். உணவளிப்பட்டு மட்டும் இல்லாமல், இன்னமா நுத்தைமுக்கும் இப்படி வஜிஹில்லா, நாங்கள் உங்களுக்கு இந்த சாப்பாடு தர்றது அல்லாவுடைய திருப்தி, ஓன்ட்ட நன்றி கடனை எதிர்பார்த்து உங்களுக்கு தரலப்பா. இன்னமா நுத்தைமுக்கும் இப்படி வஜிஹில்லா, அல்லாவுடைய முகத்துக்காகத்தான் நாங்கள் அந்த உணவளிக்கிறோம். லான் உரீது மின்கும் ஜஸான் உலா ஷக்ஷக்குரா, உங்கள்கிட்ட பிரதிபலனையோ நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னா நகாபு மிர் ரப்பினா பாசன் யௌமன் அபூசன் கம்தரீரா, அல்லாவிடமிருந்து ஒரு கடுமையான அந்த நாளுக்கு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு நல்லடியார்கள் நடப்பார்கள் சொல்லி காட்டுறான். அப்போ நல்லடியார்களுடைய தன்மை என்னென்னு கேட்டால், அந்த மாதிரி உணவளித்தல் என்பது ஒரு தன்மை. ஏன் உணவளிக்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் விரும்பியதற்காகவும் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிடக்கூடாது என்பதற்காக உணவளிப்பார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அதனால் உணவளித்தலுக்கு தாராளமாக கொடுங்க. ஜாக்கா இருந்தானே யாராக இருந்தால், முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்டால் கூட கொடுங்க. முஸ்லீம் அல்லாதவர்களை ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ஏழைகளுக்கு மாதம் உணவளிக்கிறோன்னா, ஏழைக்கு தானே கொடுக்க போகிறான், அவன் கரெக்டாக செய்வானான்னு பார்த்துக்கோங்க. யாராக இருந்தால் களவாண்டு திம்பாங்க நிறைய பேர் இயக்கம்னு வச்சுக்கிட்டு. அப்படி இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொன்னால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே நேரடியாக செஞ்சுட்டு போயிருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க ஒரு மனிதர் வர்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலே மிகச்சிறந்தது என்னன்னு கேட்குறாரு. இஸ்லாத்தில் எல்லாமே சிறந்தது தான், அவர் மிகச்சிறந்ததை கேட்குறாரு. இஸ்லாம் மார்க்கத்தில் மிகச்சிறந்த காரியம் எது அப்படின்னு கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துத்துஇமு தாம், சாப்பாடு கொடுக்குறது தான் சிறந்த காரியம். எதுன்னு கேட்டால் சாப்பாடு தான். ஓ தக்கரவு சலாம அலாமா நரஃபத்து மல்லம் தாரிஃப், உனக்கு தெரிந்தவர் தெரியாதவருக்கு சலாத்து சொல்வது, முகமன் கூறுவது, இதுதான் சிறந்ததுங்கிறது புகாரில் 12வது ஹதீஸ், 28வது ஹதீஸ், இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. அதனால் மாதம் ஏழைகளுக்கு உணவுக்காக வேண்டி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கு உதவி கேட்டாங்கன்னு சொன்னால், ஜக்காத்தில் இருந்தும் கொடுங்கள், மேல் மிச்சமாகவும் கொடுங்க, தப்பு இல்லை. ஜாக்கில் கேட்டாலும் கொடுங்க, மற்றவங்க கேட்டாலும் கொடுங்க. ஆனால் கரெக்டாக கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கணும். ஏழை கொடுப்பாங்களா, அதில் கமிஷன் அடிச்சுடுவாங்க. 100 பட்டம் வாங்கி 50 கொடுத்து நம்ம திம்பாங்க, அப்படிலாம் இல்லாமல் இருக்காங்கன்னு கண்காணிச்சிக்கிறங்க.